நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எனது குருநாதரை நமஸ்கரித்து இன்றைய தினம் 7வது பாடலுடைய விளக்கத்தையும் சிந்திப்போம். அன்னி இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா எண்ணமும் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறா இன்னும் துயிலுதியோ. வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்ன துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய விளக்கம். அருமையான ஒரு பெண்ணே, சிவனை பற்றி நாங்கள் இங்கே பாடின்னு இருக்கோம். சிவ சின்னங்களை யாரெல்லாம் அணிந்துன்னு இருக்காங்களோ, சிவ சின்னங்கிறது விபூதி, ருத்ராட்சம், நல்ல ஒரு வெள்ளை வஸ்திரம், இதெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிறவங்க பேர் சிவச்சின்னம்னு பேர். இந்த சிவச்சின்னத்தை பார்த்தாலே அந்த தோழி என்ன சொல்லுவாங்களாம், சிவசிவ சிவசிவ அப்படின்பாங்களாம். பொதுவாக சைவடியார்கள்ட்ட அந்த மரபு உண்டு. அவங்க பேர் சொல்லி கூட அழைச்சிக்க மாட்டாங்க. சொல்லுங்கள் சிவா, சொல்லுங்கள் சுவாமி, இப்படி இந்த அடியார்கள் சிவசிவ சிவசிவன் தான் சொல்லின்னு இருப்பாங்க. அப்படி அந்த அடியார்களெல்லாம் பார்த்தாலே நீ சிவசிவ சிவசிவன் சொல்லுவேம்மா. இப்போ நீ தூங்கின்னு இருக்கியே, இந்த தூக்கம்தான் உன்னுடைய பரிசா. எப்பேற்பட்ட ஒரு உலகத்திற்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருளக்கூடிய பரம்பொருள் நம்ம திருவண்ணாமலையில் தரிசனம் கொடுக்கறதுக்காக நமக்காக காத்துட்டுருக்கார். நீ என்னடா தூங்கின்னு இருக்கியே, அந்த பரிசு இல்லையா நீ பார்க்கணும், இந்த தூக்கத்தை ஒரு பரிசாக நீ வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அந்த தோழி கேட்குறாங்க. நமக்கு அதிகாலை எழுவது என்பதே உடம்பிற்கு உள்ளத்திற்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும். அது அனுபவிச்சங்களால் தான் செய்ய முடியும். தாயினும் மேலான பெண்ணே, இந்த தூக்கம்தான் உன்னுடைய பரிசா, தென்னாடுடைய சிவனே போற்றி என்று நாங்கள் கூறும்போதெல்லாம் மெய் சிலிர்த்து போவியே, உள்ளம் கூத்தாடி நிற்பையே. இப்போ இந்த தூக்கத்தை ஒரு பரிசாக வச்சுன்னு தூங்கின்னு இருக்கியே. வானோர்கள் தேவோர்கள்லாம் சுவாமியை சிவசிவ சிவசிவ என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீ உருகி நிற்பியே. அப்பேற்பட்ட பெண்ணாச்சே நீ, இப்போ நீ இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு அந்த தோழியெல்லாம் கேட்குறாங்க. சுவாமியை வழிபடுவது, சுவாமிக்கு எல்லா விஷயங்களையும் செய்வது, இதெல்லாம் பெரிய புண்ணியம். இந்த பாடலுடைய உட்கருத்து தத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பொண்ணு போய் எழுப்புறான், தூங்கின்னு இருக்கா. இஸ்லாத்தில் ஒரு மரபு உண்டு. நமக்கு எல்லா மதமும் ஒன்று தான். அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம்னு பேர். அவங்க காலையில் எழுந்து தொழுகை போடும்போது வார்த்தை சொல்லுவாங்க, தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படிம்பாங்க. இறைவனை வணங்குவதை விட தூக்கம் பெருசு கிடையாது. அப்போ இந்த பெண்ணு அந்த தூக்கத்தை ஒரு பரிசையில் ரொம்பாவாய் அப்படின்னு பாடி முடியும். அந்த பரிசு தான், அந்த தூக்கம் தான் உனக்கு பரிசா அப்படிங்கிறார். சுவாமியை காலில் எந்திரிச்சு வணங்கி பூஜை செய்து நித்திய ஆராதனம் செய்து வழிபாடு செய்யணும். இந்த பாடலுடைய விளக்கம் சுருக்கமாக இருந்தாலும் நாம் இந்த விஷயத்தில் நிறைய தத்துவார்த்தமாக நிறைய விஷயங்களை டெய்லி பேசின்னு இருக்கோம். அந்த விஷயத்தில் சுவாமி ஒரு அபிஷேக பிரியர். யார்? சிவபெருமான். விஷ்ணு அலங்கார பிரியர், சூரியன் நமஸ்கார பிரியர். சிவபெருமானுக்கு யாரெல்லாம் நிறைய திரவியங்களால் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அவர் ரொம்ப சந்தோஷமாவார். பெருமாள் அலங்கார பிரியர். யாரெல்லாம் அவருக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் மாலைகள்லாம் சாத்தி சுவாமிக்கு அழகு பார்க்குறது பெருமாளுக்கு. சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. சூரியனை தினந்தோறும் நமஸ்கரிக்கணும். அவருக்கு நமஸ்கார பிரியர். அந்த வகையில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணணுங்கிறது ஆகமம்.
சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரை 12 மாதங்கள். இது எல்லோரும் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் எல்லாம் வந்து இந்த விஷயங்களை கோயிலுக்கு போய் இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான திரவியங்களை அந்த பொருட்களை வாங்கி கொடுக்கணும். அதை என்னென்ன அபிஷேகம்னு சொல்கிறேன் பாருங்க. சித்திரை மாதத்தில் மறிக்கொழுந்து, இந்த மறிக்கொழுந்து இருக்கும், அந்த மறிக்கொழுந்த சுவாமி மேலே சாத்தி அபிஷேகம் பண்ணுறது சித்திரை மாதத்தில் சிவபெருமானுக்கு. வைகாசி மாதம் சந்தனம், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறது. ஆனி மாதம் பழங்கள், எல்லா விதமான பழங்களையும் நறுக்கி கட் பண்ணி சுவாமிக்கு அழகாக மேலே சாத்தி அபிஷேகம் பண்ணுறது. ஆடி மாதம் பால், முடிந்தவரை பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாதம் எல்லா சிவாலயத்திலையும் உண்மை பசும்பால் நிறைய கொடுங்க, முடியாதவும் பால் பாக்கெட் வாங்கி கொடுங்க, தவறு கிடையாது. ஆவணி மாதம் சர்க்கரை, சர்க்கரைன்னா நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையும் செய்யலாம், தவறு கிடையாது. இருந்தாலும் நமக்கு சர்க்கரைனாலே அது நாட்டு சர்க்கரை தான். நாட்டு சர்க்கரையால் சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணணும். புரட்டாசி மாதம் அப்பூப்பம், அதாவது அப்பம்னு பேர், அப்பம் செய்வோம் இல்லையா, அந்த அப்பத்தை மேலே அப்படியே சாத்தி அபிஷேகம் பண்ணுறது. ஐப்பசி மாதம் எல்லாருக்கும் தெரியும் அன்னாபிஷேகம், சாதத்தினால் சுவாமிக்கு அப்படியே அன்னத்தை மேலே சாத்தி தீபாராதனை காட்டுவோம், அது அன்னாபிஷேகம். இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் தான் எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகை மாதம் சங்கு மற்றும் தீபம், சங்காபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும். தீபத்தை சுவாமி பின்னாடி இப்படி திருவாச்சி மாதிரி இருக்கும், நீங்கள் எல்லா பழைய கோயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அப்படியே தீபத்தை அழகாக வரிசையாக வச்சு அது சுவாமிக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு தீபாரணை காட்டுவாங்க. அது வந்து கார்த்திகை மாதம். மார்கழி மாதத்தில் நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும். தை மாதம் கரும்பு, கருப்பஞ்சாறு வாங்கி சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணணும். மாசி மாதம் கிருதகம்பளம்னு பேர், கிருதம்னா நெய், கம்பளம்னா நம்ம மேலே அந்த கம்பளி போத்திப்போம் குளிர் காலத்தெல்லாம். இப்போ அந்த கம்பளிலாம் போயிடுது, இந்த கம்பளியை வாங்கி சுவாமி மேலே சாத்தி அந்த கம்பளி மேலே நிறைய நெய்யை ஊற்றி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தீபாரணை பண்ணுறது. பங்குனி மாதம் பசுந்தயிர், தயிரை வாங்கி சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணணும். இப்படி 12 மாதங்களும் 12 அபிஷேகம் ஆகமத்தில் சொல்லியிருக்கு. இது எல்லா பெரிய பெரிய சிவாலயத்துலேயும் நடைமுறையில் இன்னும் இருந்துட்டுருக்கு. சிவாலயத்துக்கு மட்டும் தான் கொடுக்கணும் கிடையாது, எல்லா கோயிலுக்கும் கொடுக்கலாம். பெருமாள் கோயில் வழிபாடு வேறு. பெருமாளுக்கு 2 ஆகமங்கள், பாஞ்சராத்திரம் வைகானசனம்னு 2 ஆகமம் உண்டு. சிவாகமம் 28 ஆகமம். இதில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும். நான் சொன்ன திரவியங்கள் எல்லாம் சிவாலயத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கோயிலும் கொடுக்கலாம், பெருமாள் கோயிலை தவிர்த்து. ஏன்னா அங்கே வேறு ஆகமங்கள், அங்கே வேறு நடைமுறை பூஜை. இந்த பாட்டனுடைய தத்துவார்த்தம் இதுதான். சுவாமிக்கு காலையில் நீங்கள் நீராடி சீக்கிரமாக எந்திரிச்சு போய் சுவாமிக்கு முதல்ல என்னத்தை பார்க்கணுன்னா தரிசனம், வந்து அபிஷேக தரிசனம் தான் முதல்ல. அப்போ இந்த 12 மாதங்களுக்கும் நீங்கள் நிறைய அபிஷேக திரவியங்களை வாங்கி கொடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேக திரவியங்கள் நல்ல பொருளாக, அதாவது பொருள் குறைவாக இருந்தாலும் தரம் உயர்வாக இருக்கட்டும். நீங்கள் கொடுக்கறது பசும்பால் வந்து 1/2 லிட்டராக இருந்தாலும் அது பசும்பாலாக இருக்கட்டும். முடிந்தவரை, முடியாதவர்கள் செய்யுங்க, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆகவே எல்லா விதமான திரவியங்களையும் வாங்கி தந்து அபிஷேகம் தரிசனம் செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று இந்த புண்ணிய பூமியில் வாழ்வாங்குவாருமாறு கேட்டுக்கொண்டு நாளைய தினம் சந்திக்கின்றோம். நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா.